मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन मुबारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எல்லா ஜீவராசிகளை விடையும் மனித படைப்பு மிக உயர்ந்த படைப்பு. அந்த உயர்ந்த படைப்பின் காரணமாக மனிதனோடு சம்பந்தப்படக்கூடிய அத்துணை விஷயங்களும் மதிப்புமிக்கவையாக இருக்கிறது. மனித கோடிகளோடு எவையெல்லாம் சம்பந்தப்படுகின்றனவோ அவை அனைத்தும் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கவை. அதே போலத்தான் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு அதிகம், அதனுடைய வெயிட் கூட, அதனுடைய வசன் அதிகம். அதை சாதாரணமாக ஏனோ தானோ என்று பயன்படுத்தக்கூடாது. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? வார்த்தைகளை பயன்படுத்தணும். இந்த மனிதனோடு பயன்பட்டிருக்கக்கூடிய, சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எப்படி மதிப்பு கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண், இவர் கபில்து நிகாஹஹா வ தஸ்வீஜஹா என்ற இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக எங்கேயோ பிறந்து வளர்ந்து யாருடைய பராமரிப்பிலேயோ வளர்ந்த பெண் மனைவியாகி போயிடும். எல்லா உரிமையும் இவருக்கு வந்துடும். அந்த பெண்ணு மேலே எல்லா உரிமையும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். எங்கேயோ யாரோ பெற்று வளர்த்து 20 வருஷம் பராமரித்து இருந்த ஒரு பெண் என்ன செஞ்சிடும்? ஒரே ஒரு வார்த்தை தான்,
ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டார் அவர். கபில்து நிக்காஹா வ தஸ்வீஜஹா, இந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன், இந்த பெண்ணை நான் என்ன செஞ்சிட்டேன், கல்யாணம் முடிச்சு கொண்டேன் என்பதாக அவர் சொல்லிட்டா, எங்கேயோ இருந்த பெண் இவருக்கு மனைவியாக போயிடுறா. அதே போல இந்த வார்த்தையினுடைய வசன் என்ன, இந்த நபருடைய நாவல் அதான் அல்லாஹு தஆலா சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மகிமைப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இவர் ஏதோ ஒரு கோபத்தில் மனப்பூர்வமாகவோ இல்லை மனம் இல்லாமலோ கோபத்திலோ ஏதோ அவசரப்பட்டோ எப்படியோ வந்து என்ன செஞ்சிட்டாரு, தலாக் சொல்லிட்டார். தலாக்குன்னு சொல்லிட்டார். 3 தலாக் கொடுத்துட்டாரு. கூட அன்னைய நாள் வரைக்கும் ஒன்றும் மண்ணுமா இருந்த கணவன் மனைவி அதோட அந்நிய பொம்பளையாக போயிடுவாங்க. அந்த அம்மா அதோட அந்நிய பொம்பளையாக போயிடுவாங்க. 3 புள்ள இருக்குதே, 4 புள்ள இருக்குதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொம்பளையை பார்க்குறது ஹராம், அந்த பெண்ணை பார்க்குறது ஹராம், பார்க்கக்கூடாது. ஏங்க நைட்டு கூட நாங்கள் ஒன்று சேர்ந்தோமே, நீ நைட்டு ஒன்று சேர்ந்துருக்கலாம், நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் யார், நீ யாரோ அவள் யாரோ, நீ யாரோ அவள் யாரோ, நீ அவளை தொடக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. பாருங்க, ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு. எங்கேயோ பிறந்து வளர்ந்த பெண் ஒரு வார்த்தையின் காரணமாக உனக்கு மனைவியா போயிடுறா, எல்லா உரிமைகளும் வந்துடுது. அதே மாதிரியான ஒரு வார்த்தையின் காரணமாக உன் கூட ஒரே வீட்டில் வசித்த அந்த பெண் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக அந்நிய பெண்ணா மாறி போயிடுறாங்க, அந்நிய பெண்ணா மாறி போயிடுறாங்க. பாருங்க, அப்போ அல்லாஹ் நம்மளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறான், நாம கொடுக்குறோமா அந்த வார்த்தைக்கு மதிப்பு? அந்த வார்த்தைக்கு நம் நாவிலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம மதிப்பு கொடுக்குறோமா? சாதாரணமாக பேசக்கூடாது. பேசுனா அல்லாஹ்வை பற்றி பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அல்லாஹ்வை பற்றி பேசுங்க. கைருல் கலாமி கலாமுல்லா, பேச்சுக்களில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றி பேசுறது. பேச்சுக்களில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றி பேசுறது. சும்மா ஏனோ தானோன்னு என்ன செய்யக்கூடாது, ஊதாரித்தனமாக தன்னுடைய வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய நபரை நம்பாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணா பேசிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் அவன் உண்மையை சொன்னாலும் நம்பக்கூடாது, அவன் உண்மையை சொன்னாலும் நம்பக்கூடாது. காலில் செருப்பு போடாதவனுடைய சாட்சியை ஒத்துக்காதீங்க, காலில் செருப்பு போடாதவனுடைய சாட்சியை நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. ஹதீஸ் புரிஞ்சா? இப்போ காலில் செருப்பு போடுறதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு என்ன? காலில் செருப்பு போடலைன்னு சொன்னால் சரியான அறிவுத்திறன் இருக்காதுங்கிறாங்க, சரியான அறிவுத்திறன் இருக்காது. ஆகையினால் என்ன செஞ்சிடும், மூளை சூடு வந்த மாதிரி பேசுவான், மூளை சூடு வந்த மாதிரி நேரத்துக்கு ஒன்று பேசுவான். அவன் சொல்கிற சாட்சியை நீங்கள் எடுத்து ஏதாவது தீர்ப்பு கொடுத்துடாதீங்க, ஏதாவது தீர்ப்பு கொடுத்துடாதீங்க. அப்போ வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு எதையெல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்போ நம்ம வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக பயன்படுத்துகிறோம், வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வக்கூலா லஹும் கௌலன் லய்யினன். ஃபிரௌன்ட்ட போய் பேச சொன்ன அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க ஃபிரௌன்ட்ட போய் நீங்கள் அவனுக்கு எத்தி வைங்க தௌஹீத. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொன்னல் நபி, அவங்க கொன்னல் நபி, வாய் குளறி பேசுவாங்க. அப்போ சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு நாவும் இந்த மாதிரி இருக்குத, எனக்கு அவன்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது, என்னுடைய தம்பி ஹாரூனை என் கூட அனுப்பிச்சு வையா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நுபுவத்தை கொடுத்தான். நுபுவத்தை கொடுத்து நீங்கள் 2 பேரும் போங்க, நீங்கள் 2 பேரும் போங்க. யாருக்கிட்ட அனுப்புகிறான் அல்லாஹ் தஆலா? கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன்ட்ட அனுப்புகிறான். அனுப்பிட்டு என்ன சொல்கிறான், கூலா லஹும் கௌலன் லய்யினன், மிருதுவான வார்த்தையை பேசுங்க அவங்கள்ட்ட. யாருக்கிட்டங்க? ஃபிரௌன்ட்ட போய் மிருதுவான வார்த்தையை பேச சொல்கிறான் அல்லாஹ். இங்கே யார் ஃபிரௌனு? அக்கம் பக்கத்துக்காரங்க ஃபிரௌனா? நம்முடைய தாய் தரப்பு ஃபிரௌனா? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஃபிரௌனா? அவனை விட கொடுமைக்காரங்களா? எப்படி பேசுகிறோம் நம்ம?
நம்முடைய சக நண்பர்களோடும் சக உறவினர்களோடும் தாய் தகப்பனோடும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம்? யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லை? ஃபிரௌன்கிட்ட போய் நீங்கள் மிருதுவான வார்த்தையை பேசுங்கன்னு சொன்ன அல்லாஹ் தாய் தகப்பன்கிட்ட கூட மிருதுவை கையாளாத என்ன செய்கிறாங்க? பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. தாய் தகப்பன்கிட்ட கூட மிருதுவான முறையை கையாளாத பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. பிரயோஜனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவங்கள்ட்ட என்ன செய்கிறதில்ல? மிருதுவான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் அவங்கள்ட்ட கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அவங்கள்ட்ட கண்ணியமான வார்த்தை, யார்கிட்ட? தாய் தகப்பன்கிட்ட கண்ணியமான வார்த்தையும் பயன்படுத்துங்க நீங்கள் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்ன கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? எந்த அளவுக்கு கண்ணியமான வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்? எவ்வளோ மோசமான வார்த்தைகளை நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனசு கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனசு கஷ்டப்படுற மாதிரியான நம்ம வார்த்தைகளுக்கு வலு இருக்குது. நம்முடைய வார்த்தைகளுக்கு வலு இருக்குது. நாம் அதை விளங்குறதில்லை. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வசன் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளத்தில் ஒரு என்ன செய்யும்? ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்துல நெகட்டிவ் தான் நடக்கும். எப்பவுமே என்ன செய்யறாரு? சாதகமாக பேசுறதே கிடையாது. வாயை திறந்தாலே கிடையாது, இல்லை, முடியாது, வேணாம், இதுதான் வருது. அதெல்லாம் முடியாது. அது எப்படிங்க முடியும்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, இப்படி தான் வார்த்தை. அவன் காலமுறை இப்படியே பேசி பேசி கபருக்கு போயிடான். ஒரு நாளும் முன்னேறினதா சரித்திரமே இருக்காது. பாருங்க நீங்கள் அந்த மாதிரி பேசுகிற வேணாச்சும் உருப்பிட்டுருக்கானு. புரிஞ்சா? அப்போது வார்த்தைகள் நெகட்டிவாக இருந்தால் உன் வாழ்க்கையும் நெகட்டிவ் தான். வார்த்தைகள் நெகட்டிவாக இருந்தால் உன் வாழ்க்கை நெகட்டிவ் தான். அப்படி தான் இருப்ப. நல்ல விஷயத்தை பேசுகிற அதெல்லாம் நல்லா இருப்பீங்க. ஏங்க சொல்கிறீங்க அப்படி? அதெல்லாம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆபாதா வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறார். அவரை சுற்றி நல்லபடியான வாழ்க்கை முறைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அவரை சுற்றி எல்லாமே நல்ல நபர்களாகத்தான் இருப்பாங்க. சந்தோஷமாக வாழ்கிற நபர்கள் தான் இருப்பாங்க. சிரித்த முகத்தோடு வாழ்கிற நபர்கள் தான் இருப்பாங்க. புரிஞ்சா? இவர் சொல்கிற வார்த்தை அப்படி தான். இவர் சொல்கிற வார்த்தை அப்படி தான். ஒருத்தர் நோயாளி பார்க்க போயிருக்கிறார். நோயாளியை பார்க்க போயிருக்கிறார். அவர் சும்மா காலில் ஒரு சின்னதாக கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். போனவர் பார்த்துட்டு, என்ன சொன்னாங்க டாக்டரு? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம். அப்படி தான் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. எப்படி? அப்படி தான் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. இப்படி தான் சின்ன கட்டாக எங்கள் மாமா போட்டிருந்தார், காலே எடுத்துட்டாங்க. அவர் இருக்கிறவர் என்ன நினைப்பார்? அவர் இருக்கிறவர் என்ன? டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. இவர் யார்? அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. இப்படி தான் சின்ன கட்டாக போட்டிருந்தாங்க, எங்கள் மாமாவுக்கு காடே எடுத்துட்டாங்க. உன் கூட யார் பேசுவா? உன் கூட வந்தால் எவனா வாழ முடியுமா? உன் கூட வந்தால் யாராவது வாழ முடியுமா? ஆனால் ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் வயிறுகீரமாக சொல்லிக்கிட்டு கிடக்கிறாரு. அவரை போய் பார்க்குறீங்க, என்னங்க உங்களுக்கு என்னமோ முடியலன்னு சொன்னாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. அப்படியா? எனக்கு முடியலையா? அப்படி தாங்க என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. நல்லா தான் இருக்கிறேண்ணா. நல்லா தானேங்க இருக்கிறீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்க? அப்போது அவருக்கு இன்டர்னலாக ஒரு பூஸ்டப் வந்துடும். நமக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்றது மனதளவில் அவர் என்ன செய்வார்? மனுஷன் தேறி வந்துடுவார். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் அவர் பாதி தேத்தி கொண்டு வந்துடும். மனசளவில் நோகடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறான். மனசளவில் நோகடிக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்முடைய சுத்தம் அக்கம் பக்கத்தோடு, உறவினர்களோடு, நம்முடைய நண்பர் வட்டாரங்களோடு பேசும் பொழுது நல்ல விஷயத்தை நினைக்கணும் முதல்ல. அப்போ தான் அது வெளியில் வரும். நல்லதை நினச்சா தான் வெளியில் அது வரும்போது அது எக்ஸ்போஸ் ஆகும். உள்ளத்திலேயே நல்லது இல்லைன்னு சொன்னால் அது எப்படி வெளியில் வரும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். கல்விலேயே அந்த நல்லெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் நாவல எப்படி வரும்? அது புரியுதா? அதனால் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கணும், நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கணும். சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். எப்போ என்ன செய்யணும்? தபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. என்ன செய்வாங்க? சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. கக்கபக்கான்னு சிரிக்கிறது இல்லை. அது கஹ்கஹா, அது வார்த்தை என்ன? கஹ்கஹான்னு சொல்லுவாங்க அரபியில். தபஸ்ஸமன் சொன்னால் புன்முறுவல் பொறுத்தவர்களாகவே இருப்பாங்க. அப்படி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு எப்போவுமே இருக்கும். சின்ன சிரிப்பு எப்போவுமே இருக்கும். புரிஞ்சா? சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பு தெரிகிற அளவுக்கு கூட சிரிச்சிருக்கிறாங்க. சில நேரத்தில் அப்படி என்ன செஞ்சுருக்காங்க? சிரிச்சிருக்கிறாங்க. சில பேர் அவங்க சொத்தை பிடுங்கின மாதிரியே இருக்கும்.
வீட்டுக்கு போனால் கூட சலாம் சொல்ல மாட்டான். வீட்டுக்கு போனால் கூட நீ சலாம் சொல்லணும், உன் பிள்ளை எப்படி சலாம் சொல்லுவான்? கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறான். வீட்டுக்குள்ளே போனால் கால் மேலே கால், எத்தனாவது 5வது படிக்கிறான் அவன், கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறான். பெரியவங்கெல்லாம் வர்றாங்க போகிறாங்க, மரியாதை தெரியல பாருங்க. பிள்ளைங்களுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கல. வராங்க போகிறாங்கன்னா வாயை திறந்து சலாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாயை திறந்து சலாமே சொல்ல, என்ன நீ இஸ்லாத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும், இஸ்லாத்தினுடைய அடையாளம், இஸ்லாத்தினுடைய காணிக்கை சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தெரிந்தவர்களுக்கும் ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, வெறும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவீங்க. உங்களுக்கு யார் பரிச்சயமானவங்களோ அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவீங்க, மற்றவங்கள விட்டுடுவீங்க. அப்படி வந்தால் கியாமத்தினால எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. தெரிஞ்சவனுக்கு கூட சலாம் சொல்ல மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளம், நீங்கள் வெறும் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுவீங்க, தெரியாதவங்களாம் விட்டுடுவீங்க சலாம் சொல்லாமல். அப்படின்ற ஒரு காலம் வரும். அப்படி வந்தால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அப்படி இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. தெரிஞ்சவங்களுக்கே சொல்ல மாட்டேங்கிறான். தெரிஞ்சவங்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். வண்டி போட்டு சில பேர் சலாம் சொல்லுவாங்க, சில பேர் சலாம் சொல்லுவாங்க. அவர் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பார், நம்ம அந்த பக்கம் போனோம், ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், எங்கேருந்துடா ஹஜ்ரத்னு சவுண்ட் வந்து திரும்பி பார்க்குறது நம்ம கீழே வந்துடும். ஏன் எங்கன்னா போய் முட்டிக்கிட்டு எங்கன்னா போய் இது பண்ணிக்கிட்டு, இவர் டீ குடிச்சிட்டு சேஃபாக நிற்கிறாரு, நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து கத்துறாரு, டீ கடையிலேருந்து ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், ஹஜ்ரத்ன்றது திரும்பி பார்க்கறதுல எவனா வந்து முட்டிடுறான். புரிஞ்சா? சலாம் சொல்கிறதுக்குன்னு ஒரு தரீக்கா இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. நடந்து போகிறார் பாருங்க, அவருக்கு வாகனத்தில் போகிறவர் தான் சலாம் சொல்லணும். நடந்து போகிறவங்களுக்கு யார், வாகனத்தில் போகிறவங்க தான் சலாம் சொல்லணும். இவர் என்ன செய்யக்கூடாது, வாகனத்தில் போகிறவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வாகனத்தில் போகிறவர் 2 பேரையுமே கவனிக்கணும். அவர் ரோட்டையும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும். அவர் ரோட்டை பார்த்துட்டு இவரை பார்த்து 2 சேஃபாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் வாயை திறந்து சலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படி சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களோட கடுமையான ஒரு விஷயத்தில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார், வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அப்படி நடந்து போகிறவர் அந்த மாதிரியான எந்த விதமான கடுமைக்கும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறாரு. அவர் சலாம் சொன்னால் இவர் வண்டியையும் பார்த்துக்கிட்டு யார் சலாம் சொன்னான்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதனால் தரீக்கா என்ன, வாகனத்தில் போகிறவர் நடந்து போகிறவருக்கு சலாம் சொல்லணும். வாகனத்தில் போகிறவர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியிலேருந்து வர்றவங்க சலாம் சொல்லணும். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு சலாம் சொல்லணும். ஒரு கூட்டத்தார்களுக்கு ஒரு தனி நபரும் சலாம் சொல்லலாம். கூட்டத்தாருக்கு நிறைய பேர் 10 பேர் உட்காந்துருக்கிறாங்க, தனித்தனியாக சலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னால உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக, இதான் அர்த்தம். புரிஞ்சா? ஹைர். இப்போ சலாம் சொல்றதுன்னு சொன்னா வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு சலாம் சொல்லி வரவேற்கணும், சலாம் சொல்லி முசாஃபஹா செய்து வரவேற்கணும். அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு, அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இவர்கிட்ட இல்லாததுனால அடுத்து வரக்கூடிய அவருடைய பிள்ளைகள்கிட்டையும் அது இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய அவங்கள்ட்ட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன் உனக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல. அந்த பிள்ளை கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறான். இப்படிலாம் பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்கப்பா, அப்படி உட்காரக்கூடாது, நீ காலை கீழே போட்டு கீழே உட்காருப்பா அப்படின்னு சொல்ல இவருக்கு தெரியல. பாருங்க, இஸ்லாத்தினுடைய அஹ்லாக், இஸ்லாத்தினுடைய அஹ்லாக், நம்முடைய குணநலங்கள் காரணமாகத்தான் இஸ்லாம் ரொம்ப பறந்து விரிந்து வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் நம்முடைய அஹ்லாக்கு தான், நற்பண்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புஇத்து உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நற்குணத்தை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நபி அவங்க அனுப்பப்பட்டாங்களா? அவங்களுடைய உம்மத்தில் வரக்கூடிய நம்ம கிட்டே நற்குணம் இல்லைன்னு சொன்னா யார் அதை பூர்த்தி செய்யறது, யார் அதை எடுத்து நம்ம நடத்துறது? பாருங்க, இல்லை பாருங்க. அதனால நம்மளோடு வாழக்கூடிய நபர்களுக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாமை சொல்லணும், சலாம் சொல்லி வரவேற்கணும். தெரிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும், தெரியாதவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்ஸு ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்க, உங்கள்ட்ட இருந்து பெருமை போயிடும், உங்கள்ட்ட இருந்து பெருமை போயிடும். அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேச்ச ஆரம்பிப்பதுக்கு முன்னால சலாம் சொல்லி ஆரம்பிங்க, பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சலாம் சொல்லி ஆரம்பிங்க. எவ்வளவு நமக்கு வழிகாட்டல் இருக்குதுங்க. வழிகாட்டல் இல்லாதவன்னா ரொம்ப என்ன செய்யறாங்க,
நல்லா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டலும் கிடையாது, எந்த விதமான பேஸும் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னை தானே மெருகூட்டி கொள்கிறாங்க, தன்னை தானே மெருகூட்டி கொள்கிறாங்க. இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது தனியாக பாடம் எடுக்கிறாங்க, தனியாக பாடம் எடுக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே 1450 வருஷத்துக்கு முன்னாடியே பாடம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இவ்வளோ பெரிய கிதாப் இருக்குது, நமக்கு இவ்வளோ பெரிய குரான் இருக்குது, ஹதீஸுகள் இருக்குது. நபியவங்களை விட ஒரு சிறந்த நற்பண்புக்கு சொந்தக்காரர் யார் இருக்கிறா? நபியவங்களை விட சிறந்த நற்பண்புக்கு சொந்தக்காரங்க யார் இருக்கிறா? அப்படிப்பட்ட நபியை கொண்டவர்கள் நாம் எப்படி நற்பண்போட வாழ்கிறோம்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் ஒருத்தவங்க சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்கன்னா அரசர்கள்லாம் அந்த விருந்து உபசாரிப்பு நடக்கும் இல்லையா, அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்க ஆட்சியாளராக இருந்ததுனால அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க சாப்பிடும்போது என்ன செஞ்சுக்கிறாங்க, சில உணவு துகள்கள் கீழே விழுந்தது, அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டாங்க. அதே போல் கையை சூப்பி சாப்பிட்டாங்க. இதை பக்கத்தில் இருந்து நபர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் பக்கத்தில் பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு கூட இருக்கிறவர் சொல்கிறார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அத்ருக்கு சுன்னத ஹபீபி லி ஹாஉலாயில் ஹுமகா, இந்த அறிவுகட்ட அறிவியனர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை நான் விட்டுடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன கேட்குறாங்க? நபி எங்களுக்கு காட்டி கொடுத்தது தான் இருக்கக்கூடிய இதிலேயே மிகப்பெரிய உயர்வான அக்லாக், உயர்வான நடைமுறை. அதை இந்த அறிவியனர்களுக்காக வேண்டி நான் விட்டுடுவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க. நாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய இதை விட்டுட்டு வாழ்கிறோம் பாருங்க. நபியினுடைய சுன்னாத்துகளை எவ்வளோக்கு விட முடியுமோ அவ்வளோ விட்டாச்சு, ஒன்றும் கிடையாது. இப்போ எவ்வளோக்கு விட முடியுமோ அவ்வளோ விட்டாச்சு, ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. நம்ம சடங்கு சம்பிரதாயத்துக்காக என்ன செய்கிறோம், ஈது பெருநாள் ஜும்மா இதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஈதுக்குன்னு சில ட்ரெஸ்ஸு, ஜும்மாக்குன்னு சில ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் வச்சுருக்கிறாங்கல்ல சில ஆஃபீஸுங்களில், சில கம்பெனிகள்லாம். அந்த மாதிரி ஜும்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறாரு, எடுத்து போட்டுட்டு அது ஒரு கடமை, அது ஒரு சாங்கியம், ஒரு சம்பிரதாயம், அது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வந்தால் மாப்பிள்ளை மாதிரி வரணும், பள்ளிவாசலுக்கு வந்தால் மாப்பிள்ளை மாதிரி வரணும். ஏன் அல்லாஹ்வை பார்க்க வந்திருக்கிற, கண்ணியமாக என்ன செய்யணும், நீ அவனை சந்திக்கணும். ஆஃபீஸுக்கு போவியா, நீ கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வேட்டி இது போட்டுக்கிட்டு நீ ஆஃபீஸுக்கு போகணும், விடுவானா உன்னை விடுவானா? பள்ளிவாசலில் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு, பள்ளிவாசல்னு சொன்னால் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி எங்கன்னா கிடக்கும், அது அயன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி போட்டுட்டு வரலாமா வேணாமான்னு கேட்டால் போட்டு வரலாம். எங்கே உன்னை மதிப்பாங்களோ அங்கே போட்டு போவியா? எங்கே உன்னை மதிப்பாங்களோ அங்கே போட்டு போவியா? உனக்காக வேண்டி வரவேற்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ கசங்கி போன சட்டையும் கசங்கி போன லுங்கியை உடுத்திட்டு போவியா? போக மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா நம்மளை மதிப்பாங்க, அங்கே நம்மளை மதிப்பாங்க. அல்லாஹ் உங்களை மதிக்கிறான், அல்லாஹ் உங்களை மதிக்கிறான். நிற்கும்பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன செய்யணும், அப்படியே அலங்காரமாக நிற்கணும். அப்படியே அலங்காரமாக நிற்கணும். யாரையோ பார்க்கும்போது நீ உன்னை என்ன செஞ்சுக்கிற, மேக்கப் போட்டுக்கிற, அல்லாஹ்வை பார்க்க வர அந்த உணர்வு இல்லாததுனால தானே நீ இப்படி வர்ற மொசாவர் மாதிரி. பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த உணர்வோடு நான் அல்லாஹ்வை பார்க்க போகிறேன்ற அந்த உணர்வோடு வந்தால் நீ என்ன செய்வ, மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வருவ. நீ அந்த உணர்வு இல்லாததுனால மொசாவர் மாதிரி நிற்கிற, நீ என்ன செய்யற, மொசாவர் மாதிரி நிற்கிற. புரியுதா? அதனால் என்ன செய்யணுங்க, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஜம்முன்னு வரணும் மாப்பிள்ளை மாதிரி. என்னங்க என்ன பொண்ணுங்கன்னு கட்ட போகிறீங்களா அப்படின்னு ஒன்று பார்த்து 4 பேர் கேட்கணும். இல்லைங்க பள்ளிக்கு தொழுவ வந்தங்க, அந்த மாதிரி போகணும். பள்ளி வாசலுக்கும் சொன்னால் இவனுக்கு என்னமோ என்ன செய்யுது, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் லேசாக்கி கொடுக்கும், எல்லாம் லேசாக்கி கொடுக்கும். எதுக்காக சொல்ல வேண்டி வர்றேன், நம்ம நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்குறான். அந்த வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும், ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கு, வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கு. அந்த வார்த்தையை தான் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி கையெழுத்து போடுறோம். அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்கிறோம், டாக்குமெண்டேஷன் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் இதை ஒத்துக்கிட்டேன்றதுக்கு ஆதாரம் என்ன, இதோ இருக்கு. நான் ஒத்துக்கிட்டேன், இவருக்கு இந்த வீட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்னங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க.
நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை தானே அங்கே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை, நான் இந்த நிலத்தை இவர் பேரில் நான் கொடுத்துட்டேன், அவருக்கு பதிலாக நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்றது நாவால் இருந்ததை தான் பின்னாடி பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுக்கிட்டாங்க, டாக்குமெண்டேஷனாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு பேசுவோம். எதை பேசினாலும் நல்லதை பேசுவோம். வந்து சொல்லக்கூடிய நபர் கவலையும் கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க, ஏன் கவலைப்படுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நோயை வந்து சொல்கிறாரு உங்கள்கிட்ட, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பாங்க. இதை விட பெரிய பெரிய நோயெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி இருக்காங்க, ஏங்க கவலைப்படுறீங்க, அவருக்கு என்ன செய்யும், மனதளவில் தேறிடுவார், மனதளவில் தேறிடுவார் அப்படின்னு சொல்லி பழகுங்க. எதா இருந்தாலும் இல்லை, முடியாது, கிடையாது, வேணாம் அப்படின்னு இதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில், என்னதான் நடக்கும்? எல்லாமே அல்லாஹ் கொடுப்பாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான். அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு கொடுக்குறான் அல்லாஹ், உனக்கா கொடுக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிற அல்லாஹ் தான் இலான்னு நீ வாழ்க்கையில ஏத்திருக்கிற, உன்னையா விட்டுட போறான்? அல்லாவே இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ் கூட 4 பேரை வச்சு வணங்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் என்ன செய்ய, பெரிய பெரிய வீடு கட்டி போய் வீடு பங்களா காரு பங்களான்னு வாழ்றான் அவன், நம்மளையா விட்டுட போறான்? நமக்கு தானங்க அவன் இலா, நமக்கு தானே அவன் இலா, நமக்கு தானே உரிமை அதிகம் இருக்கு, நமக்கு தான் உரிமை அதிகம் இருக்கு. அதனால தளர்ந்து போக தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீ என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு காலமும் நிராசையாடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்பவுமே பாக்கி, அவனுடைய ரஹ்மத் எப்பவுமே பாக்கி. எனக்கு கொடுக்காம அவன் யாருக்கு கொடுக்க வச்சிருக்கிறான்? எப்படி நினைக்கணும்? எனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறான்? எனக்கு தாங்க கொடுப்பான், நிச்சயம் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு இருங்க, அந்த நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக போகிறது கிடையாது, ஒரு நாளும் வீணாக போகிறது கிடையாது. பையன் எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுப்பாருன்னே படிக்கிறான், படித்து என்ன செய்கிறான், பாஸ் ஆகிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வாப்பாவுக்கு எப்படி இருக்கும் மனசு? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபெயிலாக போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவன் படித்து பாஸ் ஆகி எப்படின்னா பாப்பா கிட்ட இருந்து சைக்கிளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கஷ்டப்படுறான். ஆனால் ஃபெயிலாக போயிட்டான். இப்போ ஃபெயிலாக போனால் கூட பாப்பாக்கார் என்ன செஞ்சிருவார், அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவார். காரணம் என்ன, என் பிள்ளை முயற்சி செஞ்சான், என்ன செய்வான், அப்போ அவன் ஃபெயிலாக போயிட்டான். என் பிள்ளை சாதாரண பிள்ளை தான் வாப்பா மேலே வச்ச நம்பிக்கையை அந்த பிள்ளை என்ன செஞ்சுது, நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது, அந்த பிள்ளை ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு என்ன செய்கிறார் வாப்பாக்காரரு, சைக்கிளை வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், சாரே ஜஹாங்கா மாலிக், சர்வலோக சக்கரவர்த்தி, அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான் கையில். அவன் நம்மளை சும்மாவா விடுவான்? எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை, அதெல்லாம் கிடைக்காது, நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்ற அந்த நியத்தோடு இருங்க. அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக நமக்கு கொடுப்பான். அதனால் என்ன செய்யணும், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய சக நண்பர்களோடு பேசும் பொழுதும் மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்தும். எப்போவுமே மரியாதையான வார்த்தைகள், நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், மரியாதை கலந்த உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். கொச்சையான வார்த்தைகளோட நண்பர்களோட பேசக்கூடாது. உங்களுடைய கேரக்டர் அதை என்ன செஞ்சிடும், ஸ்பாயில் பண்ணிடும், உங்களுடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடும். கொச்சையான வார்த்தைகள் பேசக்கூடாது. நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, மரியாதையும் கண்ணியமும் கலந்த வார்த்தைகளோடு விளையாடி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, காலு முட்டு தெரிகிற மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சாங்க, தண்ணியில் காலை போட்டு இப்படி விளையாடிக்கிட்டே இருந்தாங்க, இப்படி விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இந்த பக்கம் வந்தாங்க, உடனே மறைச்சிக்கிட்டாங்க. யார சொல்லலாம், ஏன் மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, அவங்க ரொம்ப வெக்க சுபாவம் உடையவங்க, அதனால தான் மறைச்சிக்கிட்டேன். நபியை விடவா வெக்கம்? அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்குது, அந்த சுபாவத்தை மதிக்கிறாங்க பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப வெக்க உணர்வு உடையவங்க, அதனால இந்த முட்டு தெரிகிற மாதிரி அவங்க அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சங்கோஷப்படுவாங்க. அதனால நான் அதை மறைச்சிக்கிறேன். நண்பர்களோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் நண்பர்களுடைய தனிப்பட்ட அந்த சுபாவத்தை மதிக்கிறார்கள், தனிப்பட்ட சுபாவத்தை மதிக்கிறார்கள். அதனால நண்பர்களோடு இருந்தாலும் சரி, கண்ணியமான வார்த்தைகளோடு விளையாடி கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா கிருபை செய்யணும். எல்லா நபர்களோடு, தன்னுடைய தாய் தகப்பனோடு, நம்முடைய சொந்த பந்தங்களோடு நல்லபடியாக பேசுவோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.